மான்சூன் இனிமேல் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மான்சூன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஆடி பட்டம் தேடி விதைக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி எப்போ யாரு கண்டுபிடிச்சுப்பான்னு தெரியுங்களா? இந்த பழமொழி வந்துட்டு என்னன்னா, கண்டினியூஸா அவங்க கல்டிவேஷன் பண்ண ஒருத்தவங்க ஆரிஜின் ஆகி வந்திருக்கும் இல்லைங்களா? என்னைக்கு தமிழ் மாதம்னு ஒன்று உருவாச்சோ அதுக்கு முன்னாடியே இந்த அனுபவம் இருக்கும். அதன் அடிப்படையில் தமிழ் மாதத்தில் நமக்கு கண்டுறது ஆடி மாதம் தான்ப்பா விதைக்கணும் அப்படின்னு ஒரு அறிவாண்மை இருக்கு. ஏன்னா ஆடி மாதம் தான் நமக்கு மழை பெய்யுற காலம் ஆரம்பிக்க போகுதுங்கிற அந்த அறிவு. அது விதைச்சதுலேருந்து கொஞ்சம் கரெக்டாக மழை பெய்யணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரணும், அதுக்கப்புறம் திருப்பி மழை பெய்யணும், அப்புறம் அறுவடைக்கு ரெடி ஆகணும். இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குங்களா, அது நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மான்சூன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், பருவமழை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா பருவமழையினோட இயல்புத்தன்மை மாறிடுச்சு. 3 மாசம் நிறுத்தி நிதானமா பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துல கொட்டி தீக்குது. வாருங்கள், இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம். இம்மண்ணின் நலம் மீட்போம். கோஆப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம், சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோஆப்டெக்ஸ் கடலூர் மண்டலம்.